நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 309வது வீடியோ. இந்த வீடியோவில் எஸ்டர்டே வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங் ஆன் மை புக்ஸு பார்க்கும்போது இது கள்ளப்பட்டது. வாட்ஸ்அப்பில் நான் நிறைய பேர் அது சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் நான் வேஸ்டட் இன் தட். இந்த யூடியூப் ஆரம்பித்த பிறகு தான் நிறைய பேரை ரீச் பண்ண முடியாது. பீப்புள் ஆர் ஜஸ்ட் வாட்சிங் அண்ட் வியூவிங் அண்ட் கிவிங் கமெண்ட்ஸு. நிறைய பேர் பயனடைகிறான்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ வாட்ஸ்அப்பில் குறைச்சுட்டேன் என்னோடய மெசேஜஸ்லாம். இப்போ இது மகா சிவபுராணம், இந்த சிவபுராணம், விஷ்ணு புராணம் இதெல்லாம் முடிச்சுட்டேன் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலம் நான் படிக்கிறேன் அதில். இப்போ இந்த சிவபுராணத்தை திருப்பி எடுத்து படிக்கணும்னா மகா சிவராத்திரி அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வந்துடுறது. அரியத்துறையில் இது 38வது வருஷமாக கொண்டாடப்படுறாங்க. அது 37 வருஷம் பண்ணியிருக்கு. எல்லாம் அவன் அருளாளி அவன் தாளை வழங்கின்னு அவர் நமக்கு இந்த அனுகிரகத்தை கொடுத்தாரு. எனக்கு பரமேஸ்வரன் பரமூர்த்தீஸ்வரன்ற பரமேஸ்வரனான சத்யோஜாத மூர்த்தி எனக்கு இந்த அனுகிரகத்தை கொடுத்ததுனால பண்ண முடிஞ்சதுனால நம்ம கர்வம் அடைய முடியாது. இதனால் ஏதோ எத்தனையோ பேர் இருக்கா, நமக்கு அந்த சான்ஸ் கிடச்சது, நடத்துன்னு இருக்கா அப்படியோ சம்பவம் அதர். பட் ஐ ஹேவ் டு மேக் அட்டம்ப்ட் எவ்ரி டைம். ஐ ஹேவ் டு மேக் அட்டம்ப்ட். இன்றைக்கி இந்த டாபிக் எதுக்கு எடுத்தேன்னா, சிவபுராணத்தை திரும்பி பார்க்கும்போது இது கோரக்பூர் கீதா ப்ரெஸ்ஸில் போட்ட புஸ்தகம். அதில் மோஸ்ட்லி அப்படியே மூலத்தை தழுவி தான் இருக்கும். ஸ்லோகங்களும் இருக்கும், ஒரே நடையாகவும் இருக்கும். அந்த மாதிரி போட்ட புஸ்தகத்தில் சில புராணங்கள் தான் கிடைக்கிறது. எல்லா புராணமும் கிடைக்கல. கீதா ப்ரெஸ்ஸில் சான்ஸ்கிரிட்டில் வேணால் சிலது இருக்கலாம், பட் எல்லாமே தமிழாக்கம் பண்ணலை. சில குறிப்பிட்ட புக்கு தான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அது பார்க்கும்போது பிட்டாக பேசலாம் பார்த்தேன். அதை ஜனங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய பேர் தெரியும், பெரிய படித்த உலகத்திலோ பேர் இருக்கா உலகத்தில். இது நான் பேசுகிறதெல்லாம் சாதாரண மனிதர்கள், அது அளவுக்கு தெரியாத வாழ்க்கையாக சொல்கிறேன். நான் பெரிய படித்த வாழ்க்கைலாம் நான் அவளுக்கு என்னுடைய காலத்தை பணிந்து நான் மன்னிப்பு கிடைக்கிறேன். இது சாதாரண ஆட்களுக்காக நான் பேசுகிறது. இதெல்லாம் இதில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மகா சிவபுராணத்தில் வியாசர் எழுந்து தான் 18 புராணம் முடிச்சுக்கிறோம். வியாசரே 18 புராணத்தை எழுதலை, அது தெரிஞ்சுக்கணும். 18 புராணம் யாருன்னா ஆத்தரன் வியாசர் சொல்கிறார். வியாசரோட அப்பா பராசர மகரிஷி எழுதியிருக்காரு. விஷ்ணு புராணம்லாம் அவர் வியாசர் எழுதலை, பராசர் எழுதிந்து. அப்பா பிள்ளை ஒரே செட்டு வர்றதுனால, ஒரு குடும்பம் இருக்கிறதுனால எல்லாம் வியாசருக்கே அந்த கிரெடிட் கொடுத்துட்றா. அது ஒன்று. கமிட்டி இன்னைக்கு பார்க்குற சப்ஜெக்ட் சிவபுராணத்து ஸ்ரீ சிவபுராணத்தில் குபேரன். இந்த குபேரன் எப்படி தோன்றினான், அவனுக்கு எப்படி இந்த இவ்வளோ செல்வங்கள் எது கிடைச்சிது அப்படின்னு இதை பார்த்தா தான் தெரியுது. எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் எப்படி காருண்ய மூர்த்தி. அதாவது அள்ளி கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கும். அப்படியே கொஞ்சம் சின்ன ஆசுதோஷின்னு சின்னதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறார். பக்தாள் அவர் மேலே பக்தி தான் செலுத்தணும், வேறு ஒன்றும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பரமேஸ்வர பூஜை ரொம்ப எளிதானது. நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணால் போதும். அதனால தான் பஞ்சாயத்து போதும் நம்ம திருப்பி நான் விளையாட்டு சொல்கிறது. பஞ்சாயத்து பண்ணுங்க, அது பிராமணாளுக்கு மட்டும் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம்னு சொல்கிறது. ஸோ கம்மிங் டு திஸ், இப்போ இன்னிலேருந்து பிட்டாக ஆரம்பிக்க போகிறோம். சின்ன நிகழ்ச்சிகளாக தொடர்ச்சியாக வராது. இது அந்தந்த ஒரு டாப்பிக்கில் வந்துடும். இப்போ குபேரனை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ பிரம்மதேவருக்கும் நாரதருக்கும் நடந்த டிஸ்கஷனில் வரா மாதிரி வருது. முனிவர்களே, பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னா, நாரதர்களே வினயத்தோட வணங்கி கேட்கலானார். பகவானே, அடியார்க்கு அடியவன் சிவபெருமான் எப்பொழுது திருக்கையில் சென்றார்? மகாத்மாவான குபேரனுடன் அவருக்கு எப்படி நட்பு ஏற்பட்டது? மங்கள திருமேனியான மகாதேவர் அங்கே என்ன செய்தார், அதை சொல்லுங்கன்றார். இப்போ பிரம்மா சொல்கிறார், நாரதா, இளம்பெரிய அணிந்த பகவான் பரமசிவனது திருவிழாவை சொல்கிறேன் கேள். அவர் கையில் சென்றது குபேரனை நட்பு கொண்டது அப்படின்னு கூறுகிறேன். காம்பில்யம் என்ற ஒரு நகரம். அங்கே சோமயாகம் செய்த குலத்தில் பிறந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் தவறாத யக்ஞதத்தன் ஒருத்தருக்கார். ரொம்ப அந்தானர் அவர். அவருக்கு ஒரே பையன் குணநிதியின் பேர் குணநிதி. ஆனால் அவன் தீயெழுத்துக்களுடன் சூதாடியாகவும் இருந்தான். ஆகவே அவன் தந்தை அவனை கை கழுவி விட்டார். யஜ்ஞத்தை அவரை விட்டுட்டார்.
அவன் வீட்டை விட்டு வெளியேறி பசியோடு பல நாட்கள் அங்கே வந்து ஒரு கோவிலுக்கு போகிறான். அது சிவாலயம். சிவாலயத்தில் வந்து அங்கே வந்து இது நைவேத்தியத்துக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கா எல்லாமே. இருட்டு, ராத்திரி வேலை. ஸோ அங்கே போய் திருடலாம் போகிறான். ஸோ அவன் தன் அது வெளிச்சம் வரணும்னு சொல்லி அங்கே இருக்க அகல் விளக்கில் தான் மேலாடியை எரித்து வெளிச்சத்தை உண்டாக்குறான் அந்த கோவில் உள்ள. ஸோ இதுவே சிவபெருமானுக்கு தீபதானம் செய்து ஆயிற்று. திருட்டில் அகப்பட்டு கொண்ட அவனுக்கு மரண தண்டனை கிடைத்தது. தனது சீய செயல்கள் காரணமாக யமதூதர்களால் கட்டப்பட்ட போது சிவகணங்களுக்கு தோன்றி அவனை கட்டிலிருந்து விடுவித்தனர். சிவகணங்களது நல்லிணக்கத்தால் அவன் மனம் தூயதானது. ஆகவே அவர்களோடு அவனும் சிவலோகம் சென்றான். அங்கு தெய்வீகமான அனைத்து போகங்களையும் பெற்று அனுபவித்தான். உமேரு பாகரை சேவித்ததால் மறுபிறவியில் கலுங்கு தேசத்து மன்னனான அரிந்தமனுக்கு மகனாக பிறந்தான். அப்போது அவனது பெயர் தமன். தமன்ற பெயரில் பிறக்கிறான் பிள்ளை. மன்னனான அரிந்தமனுக்கு இந்த குழந்தை பிறந்து நல்லபடியாக வளருது. அப்பொழுது அவன் பெயர் தமன். அவன் எப்பொழுதும் சிவபூஜையிலே மூழ்கியிருந்தான். சிறுவனாயிருந்த பொழுது மற்ற பிள்ளைகளோடு சிவபூஜையிலையும் பஜனையிலுமே ஈடுபட்டிருந்தான். மன்னனான தமன் அப்புறம் வந்து கொஞ்சமாக நல்லபடியாக ஆயிடுறான். வெகு மகிழ்ச்சியோடு எங்கும் சிவதர்மத்தையை பிரச்சாரம் செய்தான். மன்னனான தமனை வெற்றி கொள்வது போய் யாராலும் இயலவில்லை. ஏன்னா வந்து அவன் சிவபூஜை பண்ணுறதுனால பெரிய அது கவசமாற்றம் ஆயிடுது அவனுக்கு. சிவன் கோவில்களை அனைவரும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கிராம அதிகாரின் கீழ் எத்தனை சிவன் கோவில்கள் உள்ளவோ அத்தனை சிவன் கோவில்களும் எப்பொழுதும் விளக்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான். தன் வாழ்நாள் முழுவதும் விளக்கேற்றி வழிபட்டும் இந்த தர்மத்தை செய்து கொண்டே இருந்தான். அவன் தர்மமான செல்வத்தை மலை போல் குவித்தான். பின் அவன் காலத்தில் வசமானான், அதாவது மரணம் எய்தினான். இந்த தமன் முற்பிறவியில் சிவாலயங்களில் ஏராளமான விளக்குகளை ஏற்றி வைக்க காரணமாக அடுத்த பிறவியில் ரத்தனங்களான தீபங்களை ஒளியில் மின்னும் அழகாபுரிக்கு தலைவனானான். அவன் தான் குபேரனா பிறக்கிறான். ஸோ இவ்வாறு சிவபெருமானுக்கு செய்யும் சிறிய தொண்டும் கூட சமயத்திற்கேற்ப பெருத்த பயனை தந்துவிடும் என்பதை நன்கறிந்து உயர்ந்த நலனை விரும்பவர்கள் சிவபூஜையை கட்டாயம் செய்யணுன்றார். இது யார்? பிரம்மா சொல்றார். நல்லதொரு தீட்சருக்கு மகனாக பிறந்தும் மத நெறியிலேயே தீய வழியிலே சென்றிருந்தவன் தெய்வ செயலா திருடன் நினைத்து சிவாலயத்தில் நுழையவே தன் நலக்காக மேலாடைய விளக்காக இருக்க அதனுள்ளிலே சிவலிங்கத்தை சூழ்ந்த இருள் விலக அது வந்து தீபதான ஆன புண்ணியவரை சிவகணங்களாக காப்பாற்றப்பட்டு இதுக்கு போகிறான் கைலாயத்துக்கு. முதல் இதில் இப்போ தம்மனா பிறக்கிறான். ஸோ முன்பு பாத்ம கல்பத்தில் நடந்து சொல்கிறேன். பிரம்மதேவன் மனதில் தோன்றிய புலஸ்திய பிரம்மாவிற்கு விஸ்வரசன் புள்ள பிறக்கிறான் பிரம்மாக்கு. ஸோ விஸ்வரசின் புதல்வன் வைஸ்ரவணன் குபேரன் நினைக்கிறான். ஸோ விஸ்வரசு பிறந்து என்ன ஆகுதுன்னா அவன் விஸ்வரசு வந்து நல்லா வளர்ந்து வரார். என்ன ஆகுது, அந்த விஸ்வரசு வந்து அவன் வந்து அந்தன குலத்தை சேர்ந்த விஸ்வரசு. அவன் வந்து ஒரு ராட்சசியை கல்யாணம் பண்ணிக்கிறார் விஸ்வரசு. எப்படின்னா விஸ்வகர்மாவன் ஆக்கப்பட்ட அழகாபுரியை இவன் அனுபவிக்கிறான். இவன் பாத்மகல்பம் முடிந்து மேகவாகன கல்பம் தொடங்கிய போது சிவாலயங்களை விளக்கேற்றி இருள் போக்கி ஒளி தந்தவனான யஜ்யத்தின் மகனான குணநிதி குபேரனாக இருந்தும் எவராலும் மாற்ற முடியாத கடுந்தபத்தை ஆற்றலானான். விளக்கொளி தந்ததின் வாயிலாக கிடைத்த சிவபக்தியின் பெருமையை நன்கறிந்த அவன் சித் என்னும் ஞான ஒளி தரும் காசியபதை அடைந்து அங்கு தன் மனமென்னும் ரத்தனமான மயமான விளக்குகளால் தீபம் ஏற்றி 11 ருத்திரங்களையும் உணர்வடைய செய்து ஈடு இடையற்ற பக்தியின் காதலும் கொண்டு தன்மயமாகிய எவ்வித சலனமின்றி சிவத்தியானத்தில் அமர்ந்தான். அழகாபுரிக்கு தலைவனான குபேரன். சிவப்பரம்பொருள் எங்கும் ஒருங்கிணைந்து நிற்கிறாரோ தவமனும் தீயினால் வளர்ந்தோங்கி விளங்குவது காமம் குரோதம் முதலிய பெருங்கடலில் விட்டுப்பூச்சிகளை போல மோதற்றதும் பிராணவாயுவை அசையாது நிலைத்திருக்க செய்ததால் வெற்றிடமான இடத்தில் சலனமற்று ஒளிவதும் தூய்மையான கண்களால் காணத்தகுந்த தூய திருமையினை கொண்டதும் நல்லெண்ணம் கொண்டதும்
நறுமணப் பூக்களால் அர்ச்சிக்கப்படுவதாக சிவலிங்க பிரதிஷ்டைக்கு உடலில் எலும்பும் தோலும் மட்டும் மீதி இருக்கும் வரை கடுந்தவம் மேற்கொண்டான். இவ்வாறு 16,000, அதாவது புராணங்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் சொல்கிறார். இந்த ராமரை பற்றி சொல்ல 11,000 ஆண்டுகள்ன்ற. ராமர் வாழ்ந்து ரொம்ப கம்மி, 75 வருஷம் தான் இருந்திருக்கார். ஸோ அதாவது மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது. 100 வருஷம் 100 வருஷம் இப்போ 100 வருஷம் எடுத்துடலாம். இப்போ நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்த காலத்தை ஜஸ்ட் இமேஜின். இந்த தசரதரெல்லாம் வந்து இத்தனை 1000 ஆண்டுகள்னா அவ்வளோ வாழலாம். பட் இந்த இதில் வந்து ஒரு புகைப்படிச்சு ஒரு அவளுக்கு புகழ்ச்சியாக சொல்லக்கூடிய சொற்கள் இது. ஸோ இந்த மாதிரி தபஸ் பண்ணதுனால தபச்செல்வன் குபேரனுக்கான எழுத்தா மாதிரி பரமேஸ்வரன் பார்வதியும் வந்து நிற்கிறார். உமையோட பாகனாக வந்து பரமேஸ்வரன் காட்சி அளிக்கிறார் குபேரனுக்கு. எங்கே? காசிபதியில். அவர் திருமேனி ஒளி 1000 சூரியர்களை உதிச்சா போய் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஆச்சரியப்படுறான். அப்போ கண்ணை திறந்து பார்க்குறான். ஒப்பற்ற தலைவரே, தங்கள் திருவடி தாமரை காணுமாறு என் கண்களுக்கு ஒளித்தாரங்கள் வந்து கண்ணே இதாகிடுறது. அவன் தன் கண்களை மூடியவண்ணன் மனத்தில் கட்டாத பரம்பொருளை சிவபெருமான விண்ணப்பிக்கிறானா. ஒப்பற்ற தலைவரே, தங்கள் திருவடி தாமரை காணுமாறு என் கண்ணை கொடுங்க அப்படின்றான். கண்ணை மூடிட்டே இருந்தான் இல்லையா, அவனுக்கு பார்வை சரியாக தெரியல. ஸோ குபேரன் பாரி வேண்டவே தேவதேவன் உமாபதி தன் திருக்கரத்தால் அவனை தொட்டு தன்னை காணுமாறு திவ்ய பார்வையை அளித்தார். ஸோ அப்போ வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். பார்க்கும்போது அவன் முதல்ல கண்ணை திறந்து பார்த்து யாருன்னா உமையை பார்க்குறான். பரமேஸ்வரனை பார்க்கறது போல இப்போ பளிச்சுன்னு அழகாக இருக்காள், பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காள். இவ யார் இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா? இப்போ எப்பேற்பட்ட தபஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்லாம் நினைக்கிறான் அவன். ஸோ குபேரன் தன் இரு கண்களையும் விரித்து முதலில் உமையம்மையை கண்டான். பகவான் அருகில் உமையம்மையை விட்டு கண்டவன், இறைவன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாளே, இந்த அம்மை யார்? இவள் செய்த தவறு என்ன? என்னை விட எத்தனை மடங்கு அதிகமாக தவறுதால் இந்த மாதிரி இந்த ஸ்தானம் வந்து இவளுக்கு அதை பார்த்து திருப்பியே பார்க்குறான் அவளை. இவ அம்மனின் அழகென்ன, அன்பு வெள்ளம் என்ன, சௌபாகியம் என்ன, இப்படிலாம் பார்க்கும்போது செல்வ செழிப்பு தான் என்ன, எல்லாம் அதி அற்புதமாகவற்றோ உள்ளதுன்னு நினைக்கிறான். இவ்வாறு திரும்ப திரும்ப தீய எண்ணத்துடன் பார்க்கவே வாமமான பார்வையால் அவனது இடது கண் வெடித்து செதறியது. குபேரனுக்கு 2வது கண் அந்த இடது கண் வெடிச்சிட்டு போயிடுது. வெடிச்சு போனால் ரத்தம் ஒழிகிறது. அவ்வளோ கண் போயிடுது. இடது கண், வலது கண் மட்டும்தான் இருக்கு இப்போ. ஸோ அப்போ வந்து பார்வதியை சொல்கிறார் பகவானிடம், பிரபுவே, தபம் செய்யும் தீய எண்ணம் விலகாத இந்த தபசி திரும்ப திரும்ப என்னையே பார்த்துட்டு ஏதோ சொல்கிறானே, அது என்ன? தங்கள் தவ வலிமையை அவனுக்கு காட்டுங்கள் என்று சொல்கிறார். இறைவி கூறியை கண்ட இறைவன் தற்றைய புண்பருடன், உமையே, இவன் உன் குழந்தை தானே, இவன் தீய எண்ணத்துடன் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் உன் தவத்தை நினைத்து மகிழ்ந்து உன்னை புகழறான், அவ்வளோதான் அப்படின்றார். இல்லை ஒத்துக்க மாட்டேன்றா பார்வதி. இல்லை, என்னையே பார்க்கணும் அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறார். ஸோ அந்த அந்தனக்குமா குழந்தாய், நான் உன் தவத்திற்கு மகிழ்ந்து உனக்கு வரம் தருகிறேன். நீ நவநதிகளுக்கு தலைவனாக, குகியர்களுக்கு அரசனாக ஆவாயாக. நல் விரதங்களை கொண்டவனே, யட்சர்கள், கிண்ணர்கள் மற்றுமுள்ள மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கி புண்ணியம் செய்த மக்களை காப்பாற்றுவனாகவும் அனைவருக்கும் செல்வத்தை அருள்வாகவும் ஆகுக. என்னோடு உனக்கு எப்பொழுது என்று நட்பு இருக்கட்டான்னு சொல்றார். அவரே இஸ் ஆஃபரிங் ஃப்ரெண்ட்ஷிப் டு குபேரன். நான் எப்பொழுதும் உன் அருகிலே இருப்பேனாக. நண்பனே, உன்னிடம் அன்பு பெறுவதற்காக நான் உன் அழகாபுரிய அருகிலே வசிப்பேன். இதோ இந்த உமையம்மையின் திருவடிகளை விழுந்து வணங்கு, ஏனெனில் இவளது உன்னை பெற்ற தாய் அப்படின்னு சொல்றார் அவர். பக்தனே, யஜ்ஞதத்தன் திருமகனே, மனத்தெளிவுடன் மகிழ்ச்சியோடும் உமையம்மையின் திருவடிகள் விளங்கிட 3 தலைமுறை இதாகிடுது, 3 ஜென்மம் ஆகிடுது அவனுக்கு. முதல் யஜ்ஞதனுடைய பிள்ளையா அந்த குணபதியின் பார்க்கிறான். அப்புறமா வந்து அடுத்த பிறவி ஒன்று பிறக்கிறது, மன்னனா மாறுறான், தமன் சொல்லிட்டு இப்போ குபேரன் ஆகிறான். ஈஸ்வரஸ் பிள்ளைய குபேரனா பிறந்திருக்கான். ஸோ 3வது இதில் வந்து ஸோ அப்போ என்ன செய்யறேன்னா நமஸ்காரம் பண்ண அம்மாவுக்கு அப்படிலாம் சொல்கிறாரு. இறைவன் பார்வதி பிராட்டிய தேவி, இவனிடம் கருணை கொள், தவத்திலகுமே, இவன் குழந்தை அல்லவா என்று கூறினார். பகவான் சிவபெருமான் பார்க்கவே
உலக நாயகியார் பார்வதி பிராட்டி மன மகிழ்ந்து எத்தனை மகனிடம் குழந்தாய், சிவபெருமானிடம் உனக்கு எப்பொழுதும் தூய்மையான பக்தி இருக்கட்டும், உனது இடது கண் வெடித்தது அல்லவா, ஆகவே பழுப்புந்தரம் கொண்ட ஒற்றை கண்ணுடன் இருப்பாயாக அசுரா பண்றான். இடது கண் போனதுதான் திரும்பி வரவழைச்சு செல்லவா. மகாதேவர் வளர்மடுத்தபடி அனைத்தும் உனக்கு சுலபமாக ஆக்கட்டும் குழந்தாய், எனது திருமேனி அழகு கண்டு பொறாமை கொண்டதால் நீ குபேரன் குறை உடைய சரீரம் கொண்டவன் அர்த்தம். குபேரன் அர்த்தம் என்னன்னா குறை உடைய சரீரம் கொண்டவன், அதுவும் தெரிஞ்சுக்கணும் என்ற பெயரால் புகழ் அழிவாய் சொல்றார் என்று வரமளித்து இறைவனும் இறைவியும் விஸ்வேஸ்வரம் என்னும் தன் திருக்கோவிலுக்கு எழுந்தருளினார்கள். இவ்வாறு குபேரன் சிவபெருமான் நட்பை பெற்றான். வருது இந்த குபேரனோட கதை வரும்போது. குபேரன் நம்ம சொல்றோம் இல்லையா, குபேரனோட மனைவி பேர் சித்திரலேகான்னு பேர், ஒரு பேர். பக்கத்திலே உட்காந்துட்டு போவோம். பின்னாடி மகாலட்சுமி காமிச்சிருப்பான். சொல்ல ஒரு சில படங்கள் இருக்கு. ஐஸ்வர்யேஸ்வரர் ஒரு படம் இருக்கு. அதாவது பரமேஸ்வரன் ரெண்டு கையிலேருந்து ஐஸ்வர்யத்தை கொட்டுவார். மகாலட்சுமி வாங்குறாத குபேரனுக்கு அவ படையளக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அது மகாலட்சுமி ஐஸ்வர்யேஸ்வரரை குறித்து தபம் இருந்து பரமேஸ்வரன் தரார். இவ்வளோ செல்வத்தை யார் தரா மகாலட்சுமின்னா பரமேஸ்வரன் தரார். பரமேஸ்வரன் கொடுத்தது குபேரன் அவனை இன்சார்ஜ் சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்றான். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரியணும். எல்லாம் இங்கே ரத்னம் குபேரன் போட்டு ஏதோ பச்சை கலர் குங்குமம் தராது, இப்படிலாம் சொல்லவே படல. ஸோ குபேரன் எதனால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இது த ஹோல் கான்செப்ட் இஸ் திருப்பதியில் போய் அபராஜ விஷயத்தா பணம் வரும், சிவன் கோவில் பணம் கிடையாது. அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா செல்வத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த 3 பேரில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொன்னாலும் பரமேஸ்வரன் அந்த இதுலேருந்து தான் வருது. இப்போ ஆதி பரம்பொருள்னு சொல்லும்போது அந்த சக்தியோடு சேர்ந்து அந்த பரம்பொருள்லேருந்து இவாளெல்லாம் உதயமாக 3 பேர் வராதில்ல. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ பரமேஸ்வரன் எவன் துதிக்கிறானோ, யார் அபிஷேகம் பண்ணுறானோ, யார் என்னென்ன அவருக்கு பண்ணுறாலோ அவளுக்கெல்லாம் செல்வம் நிறைய வீட்டில் பெருகும். அதை சொல்ல தான் வந்தப்போ நான் இன்னைக்கு அடுத்து குபேரன் டாபிக் எடுத்தேன்னா இதனால தான் பரமேஸ்வரன் டீலில் விட்டு இவன் குபேரன் பின்னாடி அலையிறார். குபேரனுக்கு சில கோவில்லாம் கிடையாது. கோவில் தூண்களில் வேணால் சில இருக்கலாம். அது இதில் ராஜாதி ராஜாய பிரசக்க சாகேன் ஓ வைபிகே ஸ்வரணாகுர்பிகே ஷமே காமாங்கா மகாமபித்யம் காமி விஸ்வரனாய தாத்து வைஸ்வரனாய வருது. குபேராவேஸ்வரனாய மகாராஜாய நமக. அது கடைசி மந்திரத்தில் பூஜைகள்லாம் நடக்கும்போது கடைசியில் சொல்லக்கூடிய மந்திரம் அது. அதில் ஈசான மூலையில் ஆற்றுல பூஜா கிரகத்தில் அந்த இடத்துல குபேரன் படம் வைக்கலாம். படம்னு அவசியமே கிடையாது. மந்திர ரூபத்தில் சொன்னால பரமேஸ்வரனை யார் வழங்குறாளோ கட்டாயம் அந்த குபேரனுடைய கடாட்சம் வந்துடும்னா பரமேஸ்வரனுடைய ஃப்ரெண்டாக அவர் ட்ரீட் பண்ணி வச்சுட்டுருக்கார் கையில் கூட. ஸோ அவர் மூலமாக தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன், செல்வம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் எப்படியாதுன்னா இவங்க இந்த சங்கநிதியை பத்மநிதினா எல்லாம் கடலில் கிடைக்கிறது. சங்கநிதினா சங்குகள், சங்கு சிப்பி முத்து எல்லாம் அதில் வந்துடும். பத்மநிதினா இந்த தாமரைக்கால சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த 2 பேருமே குபேரனுடைய இதுவாக இருப்பார். குபேரனுடைய இடம் அழகாபுரி சொல்லியிருக்கு. ஸோ இதை சொல்லி இந்த 309 வீடியோவை நிறைய விஷயம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது ஈஸ்வரன் நம்ம இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குபேரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் சொல்லப்படுறது. அது முதல்ல நினைவு வச்சுக்கோங்க.